சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. இந்தியன் வங்கியில் நகை கடன் வைத்திருக்கிறீர்களா? இந்த மகிழ்ச்சியான அறிவிப்பு உங்களுக்கு தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நகைக்கடன் என்பது பெரும் மதிப்புமிக்க சொத்தாக மாறிவிட்ட தமிழர்களின் கலாச்சாரத்திற்கும் அவசர தேவைக்கு நகையை அடகு வைப்பதை தவிர்க்க முடியாதாகி விட்டது. தெருவுக்கு தெரு தனியார் அடகு கடைகள், ஃபைனான்ஸ் கம்பெனிகள் இருந்தாலும் மக்கள் வங்கியை நாடுவது பாதுகாப்பின் காரணமாகவே. மக்கள் வங்கியை நாடி நகைக்கடனை வைக்கின்றனர். அதிலும் குறிப்பாக பொதுத்துறை வங்கி வட்டி விகிதம் குறைவாக இருக்கும் என்பதால் அதிக அளவில் பயன்படுத்துகின்றனர். சென்னையை தலையிடமாக கொண்டு இயங்கும் பொதுத்துறை வங்கியான இந்தியன் பேங்க் நகைக்கடனை பற்றி அசத்தலான ஆஃபரை வெளியிட்டுள்ளது. அது என்னவென்றால், விவசாய பயன்பாட்டிற்காக வைக்கப்படும் நகைக்கடனை பரிசீலனை கட்டணத்திலிருந்து ப்ராசஸிங் ஃபீஸ் முழு விலக்கு அளிக்கிறது. டிசம்பர் 31, 2024 இருந்து ஜனவரி 31, 2024 வரை இச்சலுகை இருக்கும் எனவும் அறிவிக்கப்படுகிறது. பரிசீலனை கட்டணம் என்றால் என்னென்ன? பொதுவாக எந்த ஒரு கடன் பெற்றாலும் அதற்கு வங்கி பரிசீலனை கட்டணம் வாடிக்கையாளர்களிடமிருந்து வசூலிக்கின்றனர். இது நகைக்கடனுக்கும் பொருந்தும். நகைக்கடன் தொகை சேமிப்பு கணக்கில் ஏறிய உடனே சேமிப்பு கணக்கில் இருந்து பிடித்தம் செய்யப்படுகிறது அல்லது நகைக்கடன் வட்டியை திருப்பம் செலுத்தும் பொழுது சேர்த்து வசூலிக்கப்படுகின்றன. இவ்வாறு கட்டணங்கள் இருப்பதே பெரும்பாலான வாடிக்கையாளர்களுக்கு தெரியாத ஒன்று. அதை பொறுத்தவரை நகை மதிப்பீட்டாளர்களுக்கு கட்டணம் கொடுத்து விட்டோமோ, இது என்ன சார்ஜ் என்ற குழப்பமே நீடித்து வருகின்றன. மேலும் பலர் நகைக்கடனை வைத்து அன்று கவனிக்காமல் சிறிது நாட்கள் கழித்து தன்னுடைய கணக்கிலிருந்து பணம் போய்விட்டதா என்று வங்கி ஊழியரிடம் கேட்கின்றனர். அது பரிசீலனை கடன் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா, பரிசீலனை கடன் வங்கிகள் பொறுத்து மாறும். கடன் தொகையில் 0.1% இருந்து 0.5% வரை வேறுபடுகிறது. இதில் 18% ஜிஎஸ்டியும் வங்கியில் வசூல் செய்யப்படுகின்றன. இந்தியன் பேங்க் ஆஃபர்ஸ். விவசாய பயன்பாட்டிற்கு வைக்கப்படும் நகைக்கடன். இந்தியன் பேங்க்கில் 1 லட்சம் வரையிலான கடன் தொகைக்கு 236 ரூபாயும் 1 லட்சத்துக்கு மேல் வைக்கப்படும் நகைகளுக்கு 0.2% பரிசீலனை கட்டணம் வசூலிக்கின்றது. தற்பொழுது அறுவடை காலமான தமிழர் பண்பாட்டில் ஒட்டிய ஜனவரி 31 வரை இக்கட்டணம் முழுவிலக்கு அளிக்கப்படுகிறது, வங்கி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் நல்ல வாய்ப்பினை மக்களிடையே பிரபலப்படுத்தவும் விரிவுபடுத்தவும் வங்கியுள்ளவர்களிடம் கூறியுள்ளது. இது குறித்து தகவல் அறிய தங்கள் அருகிலுள்ள வங்கி கிளையை அணுகவும். அந்த வங்கியின் இணையதளத்தில் சர்வீஸ் சார்ஜ் குறித்த தகவல்களும் டெபாசிட் மற்றும் கடன்களுக்கான வட்டி விகிதமும் வெளியிடப்பட்டிருக்கும் என இந்தியன் வங்கி தகவல் கொடுத்துள்ளது. மக்கள் அருகிலுள்ள இந்தியன் பேங்கிற்கு சென்று தகவலை வாங்கிக் கொள்ளவும். இதுபோன்ற உண்மை தகவல்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இதுபோல கவர்மெண்ட் அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.